கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் இந்த ஜெப கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆரம்பிப்போம். அதற்கு முன்பாக தலைவணங்கி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்புள்ள அப்பா, இந்த நேரத்திலும் மறுபடியும் உங்களுடைய சன்னிதத்தில் வர கிருபை செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி இயேசப்பா. அந்த நேரத்திலும் இந்த ஜெப கூட்டத்தை நல்ல முறையிலே ஆரம்பிக்க நீ கிருபை செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. அந்த நேரத்திலும் சில பாட இருக்கிறோம். நீர் கூட இருந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். 136வது பாடல், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்ற பாடலை பாடுவோம். 136வது பாடல். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய்.
அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். உனக்கு அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அஞ்சாட வெற்றி உண்டு. அங்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அஞ்சாட வெற்றி உண்டு. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அடுத்ததாக 81வது பாடல், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்ற பாடலை பாடுவோம். 81வது பாடல். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் வேளை இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் இந்த வேளை இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடேணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடேணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே,
சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவர் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் கைகூறுவோம். மன்னவர் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த நேரத்திலும் 131வது பாடல், இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில். இந்த பாடலை பாடுவோம். 131வது பாடல். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையர், நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றீர். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையர், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் மாரத்திகள் என்னை எங்கும் வளைந்து, உம்மிலுள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். எருசலேம் மாரத்திகள் என்னை எங்கும் வளைந்து, உம்மிலுள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார்.
பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையது நீரை போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் கற்பனை மீறா மக்களுக்கு காணானை அளிப்பவர் கனிவான கரம் கொண்டு நம்மை அணைப்பார் கற்பனை மீறா மக்களுக்கு காணானை அளிப்பவர் கனிவான கரம் கொண்டு நம்மை அணைப்பார் பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரை போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பரின் பாதத்தில் முழங்கால் ஊன்றி ஜெபித்தல் என்ற தலைப்பின் கீழே இந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிக்கவும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஜெபிக்கவும் காத்திருக்கிறோம். இதற்காக தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையின் ஆரம்பிக்கிதமாக நாம் யாவர் எழும்பி நின்று நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 40வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் புஸ்தகத்தில் 40வது பாடலை பாடுவோம். மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம் இயேசுவை நேரத்தில் ஆனந்தமடைவோம் இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம் இன்ப ஆலயம் 2-3 பேரொன்றாய் கெஞ்சும் போது வருவார் வாக்கு போல தயவாய் ஆசீர்வாதம் தருவார் இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம் இன்ப ஆலயம் சொற்ப பேராய் கூடினோம் கேட்பதெல்லாம் தருவார் வாக்குப்படி என்றைக்கும் இயேசு நம்மோடிருப்பார் இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம் இன்ப ஆலயம் வாக்கை நம்பி நிற்கிறோம் அருள் கண்ணால் பாருமே காத்து கொண்டிருக்கிறோம் வல்ல ஆவி வாருமே இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம் இன்ப ஆலயம். ஜெபம் செய்வோம்.
பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரமபிதாவே, அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நல்ல ஒரு ஓய்வு நாளை முடித்து இந்த வாரத்தின் முதலாம் நாளின் காலை வேளையிலே உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை முழுமையாக உடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறேன். ஸ்பா, உடைய பாவங்களை முதலாவதாக உடைய சமூகத்திலே வைக்கிறோம். உடைய பாவங்களை முற்றிலுமாக கழுவியறல என்பதை ஜெபிக்கிறோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்ன அந்த வசனத்திற்கு என்னங்க அப்பா, இந்த நாளில் எங்களுடைய பாவங்களை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். எல்லா பாவங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறேன். எஸ்பா, எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க என்பதை ஜெபிக்கிறோம்ப்பா. என்னுடைய பாவங்கள் எவ்வளவு செவ்வேறென்றிருந்தாலும் ஆண்டவரே, உடைய திரு இரத்தத்தாலே அதை கழுவி சுத்திகரித்து வெண்பஞ்சை போல மாற்ற என்மாய் உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மறுபடியும் உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்க ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஜெப ஆராதனை உடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறேன். ஸ்பா, இந்த நாளிலும் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும், பாடுகிற ஒவ்வொரு பாடல்களும், தியானம் செய்கிற ஒவ்வொரு வசனங்களிலும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். நேரத்திலும் இந்த ஜெப ஆராதனை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்குமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். கிருபை இருந்த நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே அன்பரின் பாதத்தில் முழங்கால் ஒன்றி ஜெபிக்கும்படியாக இந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தேர்வு செய்து 1 மணி நேரம் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்குடைய ஜெபத்தை கர்த்தர் கண்டிப்பாக அவர் கேட்பார். ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக தேவன் இருக்கிறார். இந்த நாளிலே நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறு பகுதியை சில நிமிடங்கள் தியானம் செய்து இந்த நாளினுடைய இந்த ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். பரிசுத்த வேதாகமத்திலே 2 நாளாகமம் 20வது அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பினால் அங்கே ஒரு அருமையான வசனத்தை வாசிக்க முடியும். 20வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். இந்த யோசபாத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறார்கள் என்றால், அங்கே படையெடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த யோசபாத் யுத்தம் பண்ண அவனுக்கு தயக்கம் இல்லை. இந்த யோசபாத் எதற்கு அவன் பயப்படுகிறான் பாருங்கள். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். இங்கே சீரியர்கள் உமக்கு விரோதமாக என்ன செய்கிறார்கள்? படையெடுத்து வருகிறார்கள். தன்னுடைய நாட்டிலே சிறப்பாக தன்னுடைய ஆட்சியை செய்ய வேண்டும் என்று யோசபாத் இருக்கின்ற பொழுது அவனுக்கு என்ன வருகிறது என்று சொன்னால், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவனுக்கு வருகிறது. அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால், சீரியர்கள் படையெடுத்து வரக்கூடிய அந்த செய்தியை அவன் கேட்கிறான். அந்த செய்தியை அவன் கேட்கின்ற பொழுது அந்த வசனத்துல 3வது வசனத்துல நாம் அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து பாருங்க, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்கிறான் என்றால், அப்பொழுது அவன் பயந்து தன்னுடைய ராஜ்யம் என்ன செய்கிறது? கட்டி காக்கப்பட வேண்டும் என்று அந்த ராஜ்யத்தை அங்கே அவன் ஆட்சி செய்கின்ற பொழுது, அங்கே சீரியா தேசத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்?
தன்னை என்ன செய்கிறார்கள்? எதிர்த்து வருகிறார்கள், போராட வருகிறார்கள், யுத்தம் பண்ண வருகிறார்கள். இந்த யுத்தம் பண்ண வரக்கூடிய அந்த காட்சியை அங்கே என்ன செய்கிறான் என்றால் பார்க்கிறான். அந்த செய்தியை அவன் கேட்கிறான். அப்படி அந்த செய்தியை கேட்கின்ற பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் நான் வாசிக்கிறோம், அவன் பயந்து போய் என்ன செய்கிறான்? நிற்கிறான். ஒரு பயம் அவனுக்கு வருகிறது. அந்த பயம் வந்த உடனே அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அங்கே தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறுவித்தான். அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் பயந்து போய் கர்த்தரை தேடுவதற்காக அவன் முதலாவது யூதாவெங்கும் உபவாசத்தை கூற அவன் அறிவித்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பயம் வரும் பொழுது, யுத்தத்தில் வெற்றி பெறுவோமோ என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால், தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உபவாசம் இருந்து நாம் ஜெபித்தால் ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுப்பார் என்று அவன் யூதாவெங்கும் கூறும்படியாக அவன் என்ன செய்கிறான்? அங்கே சொல்லுகிறான். பரிசுத்த வேதாகமத்திலே 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யாரிடத்திலே சகாயம்? மனித புயத்தை அவர்கள் நம்பவில்லை. யோசபாத் அந்த என்ன செய்கிறார்கள்? யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேடினார்கள், சகாயம் தேட கூடினார்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். மனிதர்கள் அல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே கூடினார்கள். ஒரு பயம் வரும் பொழுது, ஒரு நம்முடைய வாழ்க்கையில் அங்கலாய்ப்பு வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது நாம் யாரை தேட ஒன்று கூடுகிறோம்? ஆனால் அங்கே யூத ஜனங்கள் ஒன்று கூடினார்கள். எல்லாரும் ஒன்று கூடினார்கள். அந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்திலே ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே கேட்க வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? போய் நின்றார்கள். அங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய சமூகத்திலே கூடினார்கள். அதுக்கு அடுத்தல சேர்த்து நாம் வாசிப்போம். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அந்த யூதாவில் இருக்கிற எல்லா மக்களும் என்ன செய்தார்கள்? கர்த்தரை தேடுவதற்காக அங்கே வந்தார்கள், ஒன்று கூடினார்கள். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை பாருங்கள். அருமையான ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். யோசபாத் சொல்லுகிறார், ஆனால் அந்த யூத ஜனங்கள் அதற்கு என்ன செய்கிறார்கள்? இசைந்து கர்த்தரை தேடுவதற்காக ஒன்று கூடினார்கள். 4வது வசனம் அங்கே சொல்லுகிறது, யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அங்கே அவர்கள் கர்த்தரை தேடுவதற்காய் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் வந்தார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு பயம் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரிடத்தில் வருகிறோமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்கள்? வந்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் அங்கே பார்க்கின்றோம். அங்கே ஒரு அருமையான ஒரு தாழ்மையான ஒரு ஜெபத்தை அவர் எடுக்கிறார். அருமையான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று நன்றாக நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவர் ஒரு முக்கிய அருமையான ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். என்ன வாசிக்கிறோம் என்று பாருங்கள். அங்கே 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலே நாம் அங்கே வாசிக்கிறோம். எங்கள் மேல் பட்டயம் நியாயத்தண்டனை கொள்ளை நோய் பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் மேல் பட்டயம் வருகிறது, கொள்ளை நோய் வருகிறது, பஞ்சம் வருகிறது, பல இடுக்கண் வருகிறது, ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்படி என்று வரும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நீர் ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே நம்பி இருக்கிறோம். அதனால நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதனால தேவ சமூகத்திலே எங்களுடைய இந்த பெரிய தாழ்மையான வேண்டுதலை
ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் அங்கே வாசிக்கிறோம் 12வது வசனத்துல, வல்லமையான ஒரு இடம் இருக்கிறது, அது தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் நாம் ஜெபித்தால் ஆண்டவர் நமக்கு மகிமையை தருவார், நமக்கு விடுதலை கொடுப்பார், இந்த யுத்தத்தில் வெற்றி பெறும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வார் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு அங்கே காணப்பட்டது. எனவே தேவ சமூகத்திலே கூடினார்கள், தேவனுடைய ஆலயத்திலே அங்கே கூடினார்கள். அவர்கள் கூடி என்ன செய்தார்கள்? என்ன அருமையான ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். தாழ்மையான ஒரு ஜெபம். 12வது வசனம், எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. அவர் சொல்லுகிறார், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக எங்களுக்கு நிற்பதற்கு பலனில்லை. என்னால சாதிக்க முடியும் என்று அவர்கள் தன் புயத்தை அவர்கள் ஓங்கி நிற்கவில்லை, தன் சுயபலத்தை அவர்கள் சார்ந்து நிற்கவில்லை. அங்கே அவர்கள் கூட்டம் கூடி தேவ சமூகத்தில் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அங்கே நான் வாசிக்கிறோம் பாருங்கள், அருமையான ஒரு பகுதி. அவர் அங்கே சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகிறார், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, தகுதியில்லை ஆண்டவரே, தகுதியில்லை, பலனில்லை, சத்துவம் இல்லை. சத்துவம் இல்லாத நிலையிலே நாங்கள் காணப்படுகிறோம். என்ன செய்வது என்று திகைத்து போய் நிற்கிறோம், பலனில்லை. ஏராளமான கூட்டம். இந்த கூட்டத்திலே நாங்கள் எப்படி இந்த யுத்தத்திலே நாங்கள் வெற்றி பெறுவது என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளாய் அங்கே எழும்பிற்று. தொடர்ந்து வாசிப்போம். பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் நாங்கள் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் ஒருவரை இதற்கு சகாயம் செய்ய முடியும் என்பதை அவர்கள் விசுவாசித்து உம்முடைய கரத்திலே வந்து நிற்கின்றார்கள். அங்கே யோசபாத் கர்த்தருடைய சமூகத்திலே போய் நின்று எல்லாரும் கூடி ஜெபிக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நாங்கள் நிற்பதற்கு எங்களுக்கு பலனில்லை, எங்களுக்கு சத்துவம் இல்லை. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மையை நோக்கி நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களால் என்ன செய்ய முடியும், எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று எங்களுக்கே தெரியவில்லை. இன்னைக்கு உலகமெல்லாம் பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் ஒவ்வொரு மனுக்குலத்தையும் என்ன செய்கிறது என்றால் துரத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பயம் ஒரு பக்கம், பீதி ஒரு பக்கம் என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. மரணங்கள் அங்கே நூற்றுக்கணக்காக, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் ஆண்டு கொண்டிருக்கிறபடியினாலே இவைகளை பார்க்கின்ற போது மனித உள்ளம் என்ன செய்கிறது, பயப்படுகிறதா. வேதத்திலே நாம் அங்கே வாசிக்கிறோம், பயம் வருகின்ற பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே சார்ந்து இருந்தார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே சார்ந்து அவர்கள் வந்தார்கள். பயம், எங்களிடத்திலே பலன் இல்லை. இன்னைக்கு இந்த கொரோனா பிரச்சனையினால நாம் பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதைப்பதற்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு புதைப்பதற்கு கூட இடமில்லாமல் அப்படி அங்கே கங்கை நதியிலே வீசி அள்ளி அள்ளி போடுகிற ஒரு சூழ்நிலை, விதைக்கின்ற ஒரு காட்சி. சாலை ஓரங்களிலே அங்கே பிணங்களை என்ன செய்கிறார்கள், கூட்டி வைத்து எரிக்கிறார்கள். எரிப்பதற்கு விறகில்லை, புதைப்பதற்கு இடமில்லை. சோக காட்சிகள், கண்ணீர் காட்சிகள். குடும்பத்தை இழந்தவர்கள் எத்தனை பேர், சகோதரரை இழந்தவர்கள் எத்தனை பேர், மனைவியை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள் எத்தனை பேர் கண்ணீரோடு, கவலையோடு, பாரத்தோடு இருக்கிறார்கள். எங்களுக்கு பலன் இல்லை, இதற்கு முன்பதாக எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று அரசாங்கமே என்ன செய்கிறது, தகைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது ஒண்ணுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவ சமூகத்தில் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய கரத்தில் வரும் பொழுது தேவன் ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப பாருங்க, இங்கு பிரச்சனைகள் எத்தனையும் அங்கு வரும் பொழுது
எல்லாரும் எங்க போறாங்க? தேவ சமூகத்துல போறார்கள். தேவ சமூகத்திலே கூடி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் யாகாசின் மேல் என்ன செய்கிறார்? இறங்குகிறார். யாகாசின் மேல் இறங்கி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? வாசிக்க பார்க்கலாம். 20வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். சகல யூதா கோத்திரத்தாரே, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த யோசபாத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அங்கே சொல்லுகிறார், நீங்கள் ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று அங்கே சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த அருமையான ஒரு அந்த யோசபாத்துக்கு ஒரு அருமையான ஒரு சம்பவம். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவனுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. தேவ சமூகத்திலே அவன் என்ன செய்கிறான்? தன்னை விட்டு விட்டான். தன்னை ஆண்டவரை சார்ந்திருக்கிறான். தன்னுடைய பலத்தை சார்ந்தவில்லை, தேவனை சார்ந்திருக்கிறான். சுயபலத்தை அவன் நம்பவில்லை, தேவனை நம்பினான், விசுவாசித்தான். ஜனங்கள் கூடினார்கள், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது. அவரை எடுத்துக்கொள்ளுகிறார். அதை எடுத்துக்கொள்ளுகிற அப்படி அந்த ஒரு காட்சியை நான் பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அழகாக இருக்கும். இப்பொழுது முழு நம்பிக்கை அவனுக்கு தேவன் மீது சார்ந்திருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த யுத்தத்தை அவர் நடத்துவார், அவருடையது என்று அவருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு அவன் அங்கே நிற்கிறான். அடுத்த 17வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். யோசபாத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது நாம என்ன செய்யணும்? யோசபாத்து இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தேவ சமூகத்துக்கு நேராக கடந்து வந்தார். பயந்து போய் இந்த பெரிய ஏராளமான கூட்டத்திலே முன்பாக நாம் எப்படி நிற்பது, யுத்தத்திலே வெற்றி பெறுவது எப்படி என்று ஆண்டவருடைய சமூகத்திலே சிறந்தாழ்த்தி கரம் தாழ்த்தி தன்னுடைய தன்னையை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் வந்தா ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். ஒரு வழியை அவனுக்கு என்ன செய்தார்? காண்பித்தார். இன்னைக்கு அதே போல நாமோ தேவ சமூகத்துல இந்த மாதிரி உலகத்துல இவ்வளவு கொள்ளை நோய்கள், இவ்வளவு நோய்களினாலே, தொற்று நோயினாலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானோ என்ன செய்கிறோம் பாருங்க. தேவ சமூகத்தில் கூடி இதற்காக நீங்கள் நானும் ஜெபிப்பதற்கு நீங்கள் நானும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இவைகளை எல்லாம் நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நம் வீட்டிலே உட்கார்ந்திருக்க முடியும்? தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்த வேதாகமத்திலே நான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டும் போது அநேக இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள் நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வார். அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 22வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்.
தேசத்திலே ஒரு பயங்கரமான கொந்தளிப்பு, ஒரு பெரிய பயங்கரமான மரணங்கோலங்கள், புலம்பல்கள், கவலை, கண்ணீர்கள், சோதனை. இப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய மீதமான பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து அந்த ஜனங்களுக்காக கதற வேண்டிய நேரம் அல்லவா? ஒட்டுமொத்தமாக நாம் கதறும் போது தேவ சமூகத்திலே ஆண்டவர் நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பெரிய தேசத்துல ஒரு மறுமலர்ச்சியை ஆண்டவர் கொண்டு வருவார். இன்னைக்கு அட்வென்ட் திருச்சபையில இருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் இவ்வளவு பெரிய இழப்புகளை அவர்கள் பார்க்கும் பொழுது, இவ்வளவு பெரிய கொந்தளிப்புகளை பார்க்கும் பொழுது ஆண்டவரை அவர்கள் தூசிக்காதவாறு, ஆண்டவருடைய அன்பை உணரத்தக்கதாக, அவருடைய உள்ளங்கள் ஆவியானவருடைய வல்லமையால் நிரப்பப்படத்தக்கதாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். யாரு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது ஆண்டவரை பத்தி தான் நம்ம பேசுவோம். ஆண்டவருக்கு கண்ணு இருக்கிறதா, மூக்கு இருக்கிறதா, அவருக்கு அன்பு இருக்கிறதா, அவர் தானே உண்டாக்கினார், ஏன் இவ்வளவு இத்தனை பிரச்சனைகள் என்னெல்லாம் பலவிதத்திலே புலம்புகிறார்கள். பலவிதத்திலே ஆண்டவரை விட்டு தூரமாய் போகக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ, ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாக போகக்கூடிய சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். இதெல்லாம் பார்த்து 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 சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், அவருடைய உள்ளத்தை தேவன் பக்கத்திலிருந்து திசை திருப்புவதற்காக, தேவனுடைய அனுமதியோடு ஒருவேளை இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த நாட்களிலே நடக்கலாம். யோசித்து பாருங்கள். ஆனால் நாம ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, தேவனை குற்றப்படுத்துவதற்காக சாத்தான் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பலவீனங்களையும், இப்படிப்பட்ட மரண ஓலங்களையும், புலம்பல்களையும், இப்படிப்பட்ட துக்கங்களையும், கண்ணீரையும் இங்கே கொண்டு வருகிறான். தேசத்திலே தேசம் முழுவதையும் தன் பக்கமாய் திருப்புவதற்காக. ஆண்டவருக்கு அன்பில்லை, அவர் அன்புள்ளவரா? அவருக்கு அன்பு இருந்தால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வாரா என்று உலகம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை விட்டுவிட வேண்டும். அவரிடத்தில் இருக்கக்கூடிய அன்பை தன்னிடமாய் அவன் மாற்றுவதற்காக இத்தனை பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். இவ்வளவு பெரிய பொல்லாங்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இதையெல்லாம் பார்க்கிற நீங்களும் நானும் இந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக தேவ கரத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை விட்டு தூரம் போகாம, ஆண்டவர் எங்களுடைய பாவத்தினாலே, எங்களுடைய பயங்கரமான பாவத்தினாலே இப்படிப்பட்ட விளைவுகள் இந்த தேசத்தில் வருகிற வேண்டும் என்று எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். எல்லாரும் நம்ப வேண்டும். எங்களுடைய பாவத்தினாலதான் இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். நினைத்து பாவத்திற்காக முழங்கால் படியிட்டு அறிக்கையிட்டு செபிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதை விரும்புகிறார். அப்படி ஒரு சம்பவம் வரும் பொழுதுதான் இந்த தேசத்துல தேவன் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக இந்த யூத ஜனங்கள் கூடி கர்த்தருடைய சமூகத்துல பலனில்லை என்று சொல்லும் பொழுது பலன் எங்கே இருந்து வந்தது? ஆண்டவர் சொன்னார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது அப்படின்னார். இந்த தேசத்துல எல்லாரும் ஆண்டவரை பார்க்க வேண்டும். இது கடைசி காலமாக இருக்கிறது. இதோ ஆண்டவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், கொள்ளை நோய்களும் அது இதுவும் எல்லாம் வரும் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்னார், இது வேதனைகளுக்கு ஆரம்பம், முடிவு உடனே வராது என்று சொன்னார். இனி அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகிறதோ தெரியவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நம்ம அடுத்த கட்டத்தை தாண்டுவதற்கு முன்பதாக உலகம் முழுவதும் இயேசுவை அவர்கள் முழு இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து ஓய்வு நாளை ஆசரித்து தேவனுடைய பக்கமாய் சாருகிற பிள்ளைகளாய் இந்த தேசம் திரும்புவதற்காய் ஜெபிக்க வேண்டும். அதுக்காக தான் நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். என்னைக்கு தன்னுடைய பாவத்தை அவர்கள் உணர்ந்து தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக அவர்கள் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அன்றைக்கு தன்னுடைய பாவத்தை வெறுத்து ஆண்டவருடைய பக்கமாய் அவர்கள் திரும்பும் பொழுது ஆண்டவர் ஒரு முழு வெற்றியை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். உண்மையிலேயே எல்லாருடைய தேசத்தில் இருக்கிற மனுமக்களுடைய ராஜாக்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய மனது மாறுமா என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் மாற்றுவார்.
இந்த தேசம் யாருடையது? தேவனுடையதாய் மாறவிட வேண்டும். ஆண்டவர் வரும் பொழுது இவர் குற்றம் உள்ளவர் என்று சொல்லி சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் அவரை குற்றப்படுத்தும் பொழுது நீங்களும் நானும் இவரோ நியாயாதிபதி, இதோ நீதிமான் என்று இவருக்காக காத்திருந்தோம், இப்படி ரட்சிப்பிலே களிகூறுவோம் என்று சொல்லக்கூடிய ஆனந்த பாக்கியமான ஒரு கூட்டத்தை அவருக்கு நேராக திருப்பி கொண்டு வர வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதுக்காக இந்த நாளில இந்த நேரத்தில் சாத்தானுக்கு நீங்களும் நான் சவுக்கொடி கொடுத்து அநேக ஆத்துமாக்களை தேவ சமூகத்தில் கொண்டு வருவதற்கு நீங்களும் நானும் ஜெபத்தில் நிற்க வேண்டும், முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் மிக லேசான காரியங்கள். ஆண்டவருடைய பார்வையில் மிக லேசான காரியங்கள். ஏனென்றால் அவரை நீங்கள் நம்பினால் அவருடைய காரியங்களில் இது லேசான காரியம். நாம் ஒருமுகப்பட வேண்டும். தேசத்திலே ஆண்டவரை நம்ப வேண்டும். நம்பி அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு இந்த நாளின் தியான பகுதியை முடித்து தேவ சமூகத்திலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு தேவ ஜனங்களுக்காக நீங்களும் நான் ஜெபிப்போமா? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் இந்த உலகத்தை படைத்தவர். எந்த ராஜ்யத்தை, எந்த ஒரு திசையாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டவரை சார்ந்தவனாக இருக்கலாம், எந்த நாட்டையும் இந்த உலகத்தையே படைத்தவர் அவர் என்றால் உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அவருடையது என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பஞ்சமானாலும் கொள்ளையானாலும் வேதனையானாலும் துன்பமானாலும் எல்லாமே அவருக்கு தெரியாம ஒன்றுமே வரல. எல்லாம் அவருக்கு தெரிந்தா என்ன செய்கிறது? வருகிறது. நம்ம எல்லாரும் அவர் பக்கமா திரும்பி அப்படியே முழங்கால் படியிட்டு நாம ஜெபம் பண்ணும் பொழுது தேசம் அசைக்கப்படும். நிலுவை பட்டணம் அசைக்கலையா? ஆண்டவர் தேசமே அந்த ராஜ்யத்தை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்த பொழுது அங்கே ராஜா முதற்கொண்டு மிருகஜீவன்கள் வரைக்கும் உபவாசம் இருந்து அங்கே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள். என்ன ஆயிற்று? மனஸ்தாபப்பட்டார் தீங்கிற்கு. ஆண்டவர் வர இருந்த அந்த பெரிய அழிவில் இருந்து அந்த நினிவே பட்டணத்தை ஆண்டவர் பாதுகாத்தாரா? ஒருவேளை 2019 ஒரு பயங்கரமான ஒரு அலை, இந்த கொரோனா அலை, அதைவிட வேகம் 2021, அதைவிட வேகம் இன்னும் வரப்போகிறதா என்ற ஒரு பயம் மக்களை என்ன செய்கிறது? பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனக்கு ஒன்று நன்றாக தெரியும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். இந்த தேசத்தில் ஆண்டவர் கொண்டு வருவார். எல்லாரும் அன்புள்ளவர், தேவன் அன்புள்ளவர் என்பதை நிரூபிக்க நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ஜெபிக்க வேண்டும். இந்த நாளை அதற்காக இந்த நேரத்தை நாம் ஒப்புக் கொடுப்போமா? முழங்காலில் நின்று தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவத்திற்காக தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நேரத்திலும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற தன்னுடைய ஜனங்களுக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க போகிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் தேவன் நமக்கு மன்னிக்கும்படியாகவும் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து இந்த நேரத்தில் நாம் ஜெபம் செய்வோமா? இந்த நேரத்தில் காட்சன் அவர்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரமபிதாவே, அப்பா, இந்த நாளிலும் எங்களை உடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறோம். அப்பா, உடைய பாதப்படியிலே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்கள் என்னவென்று உமக்கு தெரியும். அப்பா, இந்த கொடிய நாட்களிலும் உடைய பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாத்து வந்து பெரிதான கிருபைக்காக நன்றி. அப்பா, இந்த நாட்டிலும் கூட பிள்ளைகளை இழந்து குடும்பங்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். தகப்பனை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். தாயை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். அப்பா, ஆண்டவரே,
எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் நீரே கட்டளையிடணுமா ஜெபிக்கிறோம். ஸ்பா உடைய பிள்ளைகளோடு நீர் கூட இருந்து ஆண்டவரே அவருடைய தேவைகளை நீர் சந்திக்கணுமா ஜெபிக்கிறோம். அவருடைய பொருளாதார வசதிகளை நீ சந்திக்கணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நேரத்திலும் உடைய சபையை உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். சபை விசுவாச பிள்ளைகளுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். ஸ்பா பூனா பகுதியிலே உடைய பிள்ளைகள் அநேக பேர் இருக்கிறார்கள். அங்கே தங்கியிருந்து வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். ஸ்பா அந்த இடத்துல தொற்று நோய் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவரே அந்த இடத்திலே சற்று குறைந்து கொண்டிருக்கிற செய்தியையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம்ப்பா. அவர்களை ஆற்றுங்க, தேற்றுங்க. எந்த ஒரு நோயும் அவர்களை தாக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய தேவதூரின் பாதுகாவல் எப்பொழுதும் பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நேரத்திலும் வெளிநாடுகள் தங்கி வேலைகளை செய்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரே நீரே சமாதானத்தை கட்டளையிடமா ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிற அந்த இடத்திலே உடைய கரத்தை கொண்டு பிள்ளைகளை தொட்டு பாதுகாக்கணுமே ஜெபிக்கிறோம். உடைய தேவதூரின் பாதுகாவல் பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். நேரத்திலும் மறுபடியும் உடைய பிள்ளைகளை உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். நாளிலும் கூட மருத்துவமனையிலே ஆண்டவரே ஆக்சிடென்ட் இல்லாமல் உடைய பிள்ளைகள் மரித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே படுக்கைகள் இல்லாமல் ஆண்டவரே தெரு ஓரங்களில் படுக்கைகளை போட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை பிணங்களை எரிக்கக்கூட இடம் இல்லாமல் குளங்களிலும் ஏரிகளிலும் தூக்கி வீசி எரிக்கிற சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறேன். எல்லாவற்றையும் சீக்கிரமாக இந்த சூழ்நிலைகள் மாறி ஆண்டவரே இந்த உலகம் இயல்பான ஒரு நிலைமைக்கு திரும்ப நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். உடைய கோபம் இந்த உலகத்தின் மேல் இன்னும் பற்றி எரியாதபடி ஆண்டவரே உடைய கோபம் தணிந்த ஆண்டவரே உடைய பிள்ளைகளை மார்போடு அணைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் இன்னும் கிட்டி சேருவதற்கான வாய்ப்பு இன்னும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே உடைய சமூகத்தில் இன்னும் கிட்டி சேர நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்க கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். அப்பா நல்ல ஜபங்களை செய்ய வேதத்தை வாசிக்க நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தை முழுமையாக ஒப்படைக்கிறோம். மறுபடியும் உடைய விசுவாச பிள்ளைகளுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறேன். யோபின் வீட்டை சுற்றிலும் வெளியெடுத்து பாதுகாத்த தேவன் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை சுற்றிலும் உடைய பிள்ளைகளுடைய வீட்டை சுற்றிலும் உடைய கரமும் தேவதூரின் கதவும் எப்பொழுதுமாக முன்னும் பின்னுமாக இருந்து வழிநடத்தினமா ஜெபிக்கிறோம். போகையிலும் வருகையிலும் உடைய கரமங்களோடு கூட இருந்து வழிநடத்தினமா ஜெபிக்கிறோம். இல்லை மறுபடியும் உடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்நேரத்திலும் நாங்கள் ஏறெடுத்த ஜபங்களை மறுபடியும் உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கப்பா. உடைய பரிசு ஆவியானவரின் கரம் எப்பொழுதும் பிள்ளைகளோடு இருந்து இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜெப விண்ணப்பங்களை மறுபடியும் உடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு எங்களுடைய பாவங்கள் தடையாக இருக்குமே என்று சொன்னார். எங்களுடைய பாவங்களை மறுபடியும் மன்னித்தவர்களுமே ஜெபிக்கிறோம். உடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். கிருபை இருந்த நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று பெயர். அவருக்கு ஜெபத்தை கேட்கிறவர் என்று பெயர். நாம் கண்டிப்பாக அவரிடத்தில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கேட்கிறவர். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கேளுங்கள் கொடுக்கப்படும். யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு கிடைக்கல. காரணம் என்ன தெரியுமா? பாவம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, கற்பனைக்கு கீழ்ப்படியாம நம்ம இன்னைக்கு பாவத்தின் மேல பாவம் செய்து கொண்டிருக்கிறதுனால ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு என்ன செய்கிறது இல்லை? பதில் கொடுக்கிறது இல்லை. யோவான் 9வது அதிகாரத்துல 31வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. பாருங்க, அந்த யோவான் 9:31 வாசிக்கிறோம், பாவிகளுக்கு தேவன் என்ன செய்யதில்லை? செவி கொடுப்பதில்லை. பாவத்தின் மேல பாவம். ஏசாயா 59:2 நம்முடைய அக்கிரமம் தேவனுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உருவாக்குகிறது, நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. பாவங்கள் அவருக்கு செவிகொடாதபடிக்கு நம்முடைய முகத்தை என்ன செய்கிறது என்றால் அவருடைய முகத்தை மறைக்கிறது. செவி கொடுக்க முடியல, முகத்தை மறைக்கிறது. எது அப்படின்னா நம்முடைய பாவங்கள். அதனாலதான் நமக்கு ஒண்ணுமே என்ன செய்யல, கேட்கிறது கிடைக்கல. அதனால இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க. நீதிமொழிகள் 28:13 தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
தன் இரக்கத்தை பெறுவான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நான் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் எல்லா பாவத்தையும் நம்ம மன்னிக்கப்போம். ஆண்டவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் என்ன செய்வோம்? தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என்னிடத்துல ஏராளமான பாவங்கள் இருக்கு, உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாம் நிறைய இருக்குது, என்னுடைய பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? ஜெபம் செய். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தீட்சியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேட்சியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கரங்களிலே நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்புள்ள பிதாவே, அப்பா, ஒரு முறை உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிற சுவாமி, எங்களுடைய பாவங்களினாலே, முழு தேசத்தினுடைய பாவங்களினாலே மனுக்குலம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த சாதாரண இந்த தொற்று நோயானது உலகத்தையே ஆட்டி படைக்கிறதை நாங்கள் பார்க்கிற சுவாமி. எத்தனை மரணங்கள், எத்தனை அவலநிலைகள், கண்ணீர்கள் ஆண்டவரே. குடும்பத்தை இழந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுவதற்கெல்லாம் காரணம் பாவம் என்பதை உணர்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை இந்த நேரத்தில் நீங்க மன்னிங்க சுவாமி. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் உம்மை விட்டு தூரமாய் போன ஆண்டவரே, நீ சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் கேளாதபடிக்கு நாங்கள் தூரமாய் போய் கொண்டிருந்தோம். அக்கிரமம் நிறைந்தவர்களாய், பாவங்களை செய்தவர்களாய், ஆண்டவருடைய அன்பை உணராதவர்களாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இந்த உலகத்திலே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்கிறபடியினாலே இவ்வளவு பெரிய பாவம், இவ்வளவு பெரிய நோய்கள் இந்த உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை கர்த்தர் தயவாக ஆண்டவரே நீர் மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காக தன்னையே தியாக பலியாக நீர் ஒப்புக் கொடுத்தீரே சுவாமி. அன்புள்ள பிதாவே, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவத்திலிருந்து மன்னிப்பை ஆண்டவரே நீங்க வாங்கி கொடுத்தீங்களே. ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. எங்களுடைய பாவத்தை நீர் மன்னிப்பதற்காகவே சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தினீர். இந்த இரத்தம் ஒரு சொட்டு இரத்தம் கூட ஆண்டவரை வீணாகி போகி விடாய் பிடிக்கி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் இப்பொழுது வந்து நிற்கிறோம். எங்களுடைய பாவங்கள் இந்த இடத்துல, இந்த பெரிய வைரஸ் வருவதற்கு, இந்த பெரிய கொடுநோய் வருவதற்கு, உலகத்தை அழிப்பதற்கு எங்களுடைய பாவம் இதற்கு தடையாக இருக்குமே. எங்களுடைய பாவங்கள் இதில் இருக்குமையானால் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, மனுக்குலத்தில் இருக்கிற பாவங்கள் ஒன்றையும் ஆண்டவரே நீர் மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறார் ராஜா. அவர்கள் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து பார்க்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் நீர் இந்த நாளிலே அவர்களுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட நீ பேசும் ஆண்டவரே, நீ பேசும் ஆண்டவரே.
பரிசுத்தமுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நீர் பேசும் பொழுது ஆவியானவருடைய அந்த சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே முழங்கால் ஊன்றி கர்த்தருடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பை கேட்பதற்காய் ஒவ்வொருவருடைய உள்ளத்தை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் உம் பக்கமாய் திரும்பட்டும் ஆண்டவரே. முழு இருதயத்தோடும் திரும்பட்டும் ஆண்டவரே. பாதி இருதயமாக அல்ல, முழு இருதயத்தோடும் தேசம் திரும்பும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை தாரும் ஆண்டவரே. உம்பக்கமாய் திரும்பட்டும் ஆண்டவரே. உம்பக்கமாய் திரும்பும்படியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. எல்லாருடைய பாவங்களையும் கர்த்தர் நீர் மன்னிக்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய பாவத்தை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. நீர் பாவத்தை நீர் மன்னிய சுவாமி. பாவத்தை மன்னிப்பதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தினீரே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மன்னிப்பையும் ஒரு மீட்பையும் ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டுமாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் இந்த இடத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்லும் பொழுது உண்மையாகவே எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே, எங்களுடைய எங்களுடைய பாவ பாரமானது ஆண்டவரே இந்த சரீரத்தை விட்டு நீக்கப்பட்டு லேசான ஒரு அனுபவத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்லும்படியாய், பாரம் குறைந்தவர்களாய் செல்லும்படியாய், சமாதானமாய் செல்லும்படியாய், ஆண்டவருடைய வல்லமையை பெற்றவர்களாய் கடந்து செல்ல, பிரகாசத்தை பெற்றவர்களாய் கடந்து செல்ல ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருவருடைய பாவத்தை நீர் மன்னியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே. இந்த நேரத்தில் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவேல் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திற்கு தங்களுடைய கவனத்தை நாம் திருப்புவோம். அங்கே திருப்பும் பொழுது ஆண்டவர் ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். யோவேல் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். 13வது வசனத்திலே, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய அன்பு மிகவும் அன்புள்ள தேவன். அவர் நீடிய சாந்தமுள்ள தேவன். அவர் இரக்கம் உள்ளவர். அவருடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் அளவே இல்லை. அப்படிப்பட்ட அன்புள்ள தேவத்திடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழித்து ஆண்டவர் பக்கமாய் முழு இருதயத்தோடு நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா ஆண்டவர் இந்த தேசத்தில் ஒரு விடுதலையை கொடுப்பார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். இருதயத்தை கிழிப்போம். உள்ளே இருக்கிற அந்த கல்லான இருதயத்தை நாம் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ஆண்டவரை நீ தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நாம் முழங்கால் படியிட்டு எல்லாரும் கதறி ஜெபம் செய்வோம். இந்த நேரத்தில் அன்பு சகோதரி ஐரீன் அவர்களால் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். சகோதரி ஐரீன் அவர்கள் இந்த ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீபரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆள
அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. கிருபை நிறைந்த தகப்பனே சுவாமி, கடந்து போன ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் கூட இருந்து ராஜா, எங்களுக்கு வந்த ஆபத்துகள், தீங்குகள், நாசமோசங்கள் எல்லாவற்றிலும் என் தகப்பன் நீர் எங்களை ஆண்டவரை இம்மட்டும் உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தினீரே சுவாமி. உமக்கு கோடி கோடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறேன் ராஜா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு நிமிஷம் பிறப்பதை நாங்கள் அறியோம் தகப்பனே. காலம் உமது கரத்தில் இருக்கிறது ராஜா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன் ராஜா. எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் தகப்பன் நீர் எங்களுக்கு தயவாய் மன்னிக்கன்மைக்கு செபிக்கிறேன் ராஜா. எங்கள் பாவங்கள் ஆண்டவரே ரத்தாம்பர சிகப்பாக இருந்தாலும் வெண்பஞ்சை போல நீர் மாற்றி நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தன்மைக்கு செபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காண்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது ஆண்டவரே எங்கள் பாவத்துக்கு தக்கதாக நீர் எங்களை தண்டித்தால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ முடியாது ராஜா. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி எங்களை பாவத்தில் நாங்கள் அமிழ்ந்திருந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களை தூக்கி உயர்த்தின உம்முடைய மாபெரும் கிருபைக்காக உமக்கு கோடி கோடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறேன் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ராஜா. ஆமாண்டவரே உம்முடைய அநாதி கிருபையினால் எங்களை நீர் வழி நடத்துகிறீரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இதோ இந்த காலகட்டத்தை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே இதோ இந்த கொரோனா வைரஸினால் ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே பயத்தில் உறைந்து போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. என் தகப்பன் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சிறந்த பாதுகாப்பாய் இருந்து இம்மட்டு எங்களை காக்கிறீரே ராஜா, உமக்கு நன்றி ராஜா. என் பரலோக தகப்பனே அப்பா நீர் இதோ இந்த வைரஸிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் தகப்ப நீர் பாதுகாத்து கொள்ளன்மைக்கு செபிக்கிறப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளிட நிற்கும் என்பதை நாங்கள் அறிகிறோம் ராஜா. என் தகப்பன் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அது ஜீவன் ஆண்டவரே. அப்பா இந்த வைரஸ் வியாதி ஆண்டவரே ஒரு பிள்ளைகளையும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த வைரஸை ஆண்டவரே நீர் பூமியிலிருந்து முற்றிலுமாக ஒழித்து போடன்மைக்கு செபிக்கிறப்பா. உம்மால மட்டும்தான் ஆகும் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நன்றி அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. இதோ இந்த கொடிய வியாதி அப்பா இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் ஆண்டவரே. அப்பா நீர் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ளாக நீர் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளன்மைக்கு செபிக்கிறப்பா. இந்திய தேசம் ஆண்டவரே மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஆண்டவரே தள்ளப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இதிலும் அநேக ஏழை எளிய பிள்ளைகள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க ராஜா. என் தகப்ப நீர் எல்லாவற்றையும் காண்கிறீர் ராஜா. ஆண்டவரே எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் இதற்கு ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு சிறந்த பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தகப்பனே. அதோ எகிப்து தேசத்தில் ஆண்டவரே வாதைகள் வந்தபோது அதோ அந்த நிலைக்காலில் இரத்தம் தெளிக்கப்பட்ட போது சங்கார தூதன் கடந்து சென்றானே ராஜா. அதே போல் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் வீட்டு வாசலிலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஆண்டவரே பூசப்படன்மைக்கு செபிக்கிறப்பா. சங்கார தூதன் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த வைரஸானது ஆண்டவரே நீர் பூமியிலிருந்து அழித்து போடன்மைக்கு செபிக்கிறப்பா. அன்று எகிப்து தேசத்தில் வாதைகள் வந்தபோது ஆண்டவரே மோசேயும் ஆரோனும் உம்முடையத்தில் விண்ணப்பம் பண்ண போது கர்த்தாவே அந்த வாதையிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த தீங்கு வராதபடி நீர் பாதுகாத்தீரே சுவாமி. இதோ ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளின் விண்ணப்பத்தை நீர் காண்கிறீர் தகப்பனே. அப்பா இறங்கும் தகப்பனே. நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாக்கிற தகப்பன் அப்பா. எங்களுக்கு கேடகமாக இருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களின் ரட்சிப்பும் வெளியேற பெற்றது ராஜா. ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரே மரித்து போய்விடக்கூடாது தகப்பனே. அப்பா நீர் கிருபை உள்ள தகப்பன் ஆண்டவரே. இந்த வைரஸ்னால் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ராஜா. என் தகப்பன் நீர் இறங்கும் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே.
அப்பா நீர் இரக்கமும் மன உருக்கவும் நீடிய பொறுமை மிகுந்த தயவும் உள்ள கர்த்தர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோப்பா. இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னீரே தகப்பனே. இந்த வைரஸ் வியாதியை ஆண்டவரை நீர் முற்றிலுமாக நீர் நீக்கி போடன்மைக்கு செபிக்கிறப்பா. இன்னும் ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டில் மிகவும் அதிகமாக தீவிரமாக பரவிக்கொண்டே இருக்கிறதாக நாங்கள் காண்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் சிறந்த பாதுகாப்பை கொடுக்கன்மைக்கு செபிக்கிறப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா இந்த நோய் தொற்றின் தாக்கத்திலிருந்து ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் அப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்ன 100க்கு அதிபதியை போல அப்பா உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, இந்த வைரஸ் முற்றிலுமாக அழிக்கப்படும் ஆண்டவரே. உம்மால் மட்டும்தான் முடியும் தகப்பனே. ஆண்டவரே இதோ நாங்கள் உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிற ராஜா. ஆண்டவரே தமிழ்நாடை நீர் ரட்சியும் ஆண்டவரே, இந்திய தேசத்தை நீர் ரட்சியும் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்தில் ஆண்டவரே இன்னும் இதோ 2வது அலையினால் ஆண்டவரே மிகவும் மக்கள் பாதிக்கப்பட்டு பயத்தில் உறைந்து போயிருக்கிற காலகட்டம் ராஜா. இனியும் 3, 4 அப்பா வேண்டாம் ஆண்டவரே, எங்களால் முடியல தகப்பனே. அப்பா நீர் கிருபையாய் இறங்கும் தகப்பனே. உம்மால மாத்திரம்தான் முடியும் ராஜா, உம்மால் ஆகும் ஆண்டவரே. அப்பா இந்த கொடிய வைரஸை ஆண்டவர் நீர் பூமியிலிருந்து அப்புறப்படுத்தன்மைக்கு செபிக்கிறப்பா. கன்னியாகுமரி தேசத்துக்காக ஆண்டவர் இந்த இடத்துக்காக இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்திய தேசத்தின் ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்களுக்காக செபிக்கிறப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாக நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய வருகை வெகு சீக்கிரம் ஆண்டவரே. நாங்கள் இவைகளை பார்க்கும்போது ராஜா, ஒவ்வொரு நாள் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது ராஜா, இன்னும் நாங்கள் உண்மை கிட்டி சேர என் தகப்பனீர் கிருபை செய்மைக்கு செபிக்கிறப்பா. நாங்கள் பாவத்தில் உழன்று போய் விடாதபடி ஆண்டவரே அந்த நித்தியத்துக்கு நேராக நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உயித்து ஆராய்ந்து ஆண்டவரே அந்த பரம ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக காணப்படேன் தகப்பனீர் கிருபைசியப்பா. இந்த வியாதியின் தாக்கத்தினால் ஆண்டவரே மருத்துவமனையில் போராடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா ஆண்டவரே. இந்த வைரஸ் தாக்கத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலனை நீர் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சீக்கிரமாக வீடு வந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த என் தகப்பன் எனக்கு சுகத்தை தந்தார் என்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க என் தகப்பனீர் கிருபை கொடுக்கன்மைக்கு செபிக்கிறப்பா. எல்லா எங்களையே உம்முடைய பாதத்தில் தருகிறேன் ராஜா, எங்களை தாழ்த்துகிறேனப்பா. இதோ ஆண்டவரே பாவியாய் என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன அந்த ஆயக்கரனை போல அப்பா உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் விண்ணப்பத்தை என் தகப்பனீர் ஏற்று ஆண்டவரே இந்த வைரஸ் வியாதியிலிருந்து எங்களுக்கு நீர் சுகத்தை தந்து ராஜா நாங்கள் தேவாலயத்திற்கு வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்க என் தகப்பனீர் எங்களுக்கு கிருபை சென்மைக்கு செபிக்கிறப்பா. இந்த இக்கட்டு காலங்களில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் போஷித்து வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த வைரஸின் தாக்கத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். யோபை வேலடைத்து பாதுகாத்த தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய விசேஷத்த கிருபையினால் ஒவ்வொரு பிள்ளை நீர் பாதுகாக்கன்மைக்கு செபிக்கிறப்பா. எங்களையே உம்முடைய பாதத்தில் தாழ்த்தி தருகிற ராஜா. உலகம் முழுவதையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திற்குள்ளே தருகிற ராஜா ஆண்டவரே. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த வியாதியின் தொற்றிலிருந்து ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுக்கன்மைக்கு செபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறேன் சுவாமி. குற்றங்கள் குறைகள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னியும் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவிலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு நல்ல ஜெபத்தை ஏறெடுத்த அன்பான சகோதரி ஐரின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாம் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலக்கம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இன்று 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல நமக்கு உயர் அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய தலைமை போதகர்களுக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக இந்த நேரத்தில் அண்ணன் டேவிட் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த நேரத்தில் ஜெபிப்பார்கள், பாரத்தோடு ஜெபிப்பார்கள். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும் களைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம்,
ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபிப்போம். ஒருவராயிருந்து அனைத்து விஷயங்களை செய்கிற எங்கள் அன்பு எனக்குள்ள ஆண்டவரே, தகப்பனே, மறுபடியுமாக நாங்கள் பாவிகளும் அற்புதம் தூசிகளும் ஆகிய அடியார்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி துதிக்கும்படியாகவும், தகப்பனே உம்மை மகிமைப்படுத்தும்படியாகவும், இறக்குள்ள ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை சமூகத்தின் நேராக நான் வைக்கும்படியாகவும், எங்கள் கண்ணீர்களால் உமது பாதங்களை கழுவும்படியாகவும் அடியார்களை மட்டுமாக நீர் பாதுகாத்து வந்த கிருபிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கடந்து போன நாட்களில் எல்லாம் எத்தனையோ ஆபத்து, நாசம், மோசம், விபத்துகளிலிருந்து இதுவரை எங்களை காப்பாற்றீரப்பா. எங்களுக்கு வர இருந்த பொல்லாப்பிலிருந்து எங்களை விடுவித்தீர் சுவாமி. எங்கள் போக்கிலும் வரத்திலும் நீர் உங்களுடைய கிருபையாயிருந்து எங்களை நீர் ஆசீர்வதித்தீர், பாதுகாத்தீர், பலப்படுத்தினீரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எந்த விதமான தீய சக்திகளை எங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே, அனுதின தேவைகளை நீரின் மட்டுமாக எங்களுக்கு தந்து கர்த்தாவே உமது கண்ணின் மணி போல் நீர் பாதுகாத்த ஒரு கிருபிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆனாலும் நாங்கள் பாய்வுள்ளப்பா, நமக்கு பிரியமில்லாத எத்தனையோ பாவங்கள், அக்கிரமங்கள், மீறெல்லாம் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. தயப்பினை தயவாக நீர் கிருவியாக எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்து சுவாமி, எங்கள் ஜபங்களும் சமூகத்தோடு நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சுறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள தகப்பனே, காலம் கொடிதாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வருகை வெகு சீக்கிரம் என்பது நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. நீர் எழுதி வைத்த ஒவ்வொரு அடையாளங்களும் நடைபெறுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆனாலும் எங்கள் இதயம் கடினம் உள்ளதாக காணப்படுகிறது ஆண்டவரே. தேவரிதாமே எங்கள் இதங்களை மேன்மைப்படுத்தி நம்முடைய பரிசுத்தாயை கொண்டு ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயப்பட்டு உண்மை சுத்தத்தின்படி நாங்கள் செய்ய ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சுறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியானது மிகவும் தீவிரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இதற்கு மரித்து போனார்கள். எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே தங்கள் உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் மக்களை எங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவரின் நல்ல நேரத்திலும் சுவாமி, விசேஷமாக பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. உலகளாகிய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபை விசுவாச பிள்ளைகள் ஊருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக உம்முடைய திருச்சபையின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அட்வான்ட் திருச்சபையின் தலைவர்கள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. உலகளாய திருச்சபையின் தலைவர்கள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களை நீங்கள் பலப்படுத்துங்க. இந்த பொல்லாத நோய்கள் உமது பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. டிவிஷன் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவர்கள் குடும்பத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான நன்மையை தந்து இந்த பொல்லாங்கானது அவர்களை சேதப்படுத்தாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவ்விதமாக சுவாமி, யூனியன் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் பலப்படுத்துங்க சுவாமி. அவருடைய தேவையான நன்மைகளை தாங்க ஆண்டவரே. உமது பிள்ளைகள் எந்த விதமான வாதைக்கும் உட்படாதபடி ஆண்டவர் உமது பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. டிவிஷன் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, அவர்களை நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. உமது பிள்ளைகள் எந்த விதமான தீங்குக்கும் உட்படாதபடி அவர்களை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவ்விதமாக கான்வஸ் தலைவர்கள், இன்னும் செக்ஷன் தலைவர்கள், ரீஜனல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது பிள்ளைகளை நீர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளின் குடும்பங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உமது கிருபை இருந்து சுவாமி, அவருடைய ஊழியங்களில் எந்த விதமான தோய்வும் ஏற்படாதபடி ஆண்டவரே அவர்கள் நன்மையின் செம்மையாக ஊழியங்களை செய்ய நீர் அவர்களுக்கு உமது பரிசுத்தாயை கொண்டு பலனளித்தாங்க. உம்முடைய தூதருடைய பாதுகாவல் பிள்ளை சுத்தியப்போருக்கு நீர் கிருபை செய்யுங்க. அவர்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு எந்த குறையும் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவ்விதமாக ஆண்டவரே, டிவிஷன், யூனியன், ஜிசி, கான்ஃபரன்ஸ், இன்னும் ரீஜனல் போன்ற பகுதிகளில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு போதவருக்காக ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொரு அலுவலக பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அலுவலகத்தின் செயலாளர்களுக்காக, பொருளாளர்களுக்காக, மற்ற இதர பணிகளிலே இருந்து உடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமது பிள்ளைகள் அநேகம் பேர் இந்த கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி. அந்த நோய்கள் ஒன்று உமது பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே, அவர்களை பாதிக்காதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உமது பிள்ளைகளை நீர் தாங்க வல்லவர், நீர் ரட்சிக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தான் ஆண்டவர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர். உமது பிள்ளைகளை பலப்படுத்தி பாதுகாத்து எந்த விதமான பாதிப்பையும் உமது பிள்ளைகள் கண்டுகொள்ளாதபடி சுவாமி அவர்களுக்கு வெகு சீக்கிரமாக சுகத்தை கொடுக்கும்படியாகவும் பலனை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை செய்ய வேண்டும் வர ஜெபிக்கிறோம் அப்பா. அவ்விதமாக சுவாமி ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகளா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தமிழகத்தில் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலே உமது ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது ஊழியத்திலே உமது பிள்ளைகள் ஈடுபடும் போது சுவாமி அநேகம் பேரை அவர்கள் சந்திக்க வேண்டி வரும். அநேக விசுவாசிகளை உமது பிள்ளைகள் சந்திக்க வேண்டி வரும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பொல்லாத நோயானது பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு கொடுக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமது தோட்டத்தில் வேலை செய்யும் உமது ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, எந்த விதமான இடர்களும் அவர்கள் இக்கட்டு அவர்களை சேதப்படுத்தாதபடி பரலோகத்தின் தெய்வம் ஆண்டவரே அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பொல்லாத வாதையானது ஆண்டவரே உமது பிள்ளைகளுடைய ஊழியத்திலே அநேக தொய்வுகளை கொண்டு வந்திருப்பதை நாங்கள் காண்கிறோம் சுவாமி. அந்த தொய்வுகளிலிருந்து உமது பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக விடுபட்டு ஆண்டவர் உமது பணியை முழு மூச்சாக செய்யும்படியாகவும் இந்த கடைசி காலத்திலே உமது நற்செய்தியை உமது பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்து அநேக பிள்ளைகளை ஆண்டவரே உமது பாதப்படியில் கொண்டு வர மாபெரும் பணியை அவர்கள் செய்ய அவர்களுக்கு போதிய பலனையும் சக்தியும் பரலோகத்தின் தேவர்களுக்கு கொடுத்துடணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது ஊழியக்காரர்கள் ஒரு பிள்ளையாவது சேதப்படுத்தாதபடி ஆண்டவரை அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் மேய்ப்பர்கள் ஆண்டவரே அவர்களை நீர் பாதுகாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஊழியர்களுக்கு செய்ய போகிற எந்த விதமான இடையூறுகள் இல்லாதபடி நீங்கள் அவர்களை வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவிகள் சுவாமி அற்பர்கள் ஆண்டவரே. உமக்கு விரோதமான அநேக பாவங்களை ஒருவேளை உமது பிள்ளைகள் சேர்க்கக்கூடும் தகப்பனே. தேவதாமே அவர்களை மன்னித்து இனி அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் ஈடுபடாதபடி சுவாமி உமது பிள்ளைகள் தொடர்ந்து உமக்கு உண்மையும் உத்தமமான ஊழியத்தையும் செய்ய ஆண்டவரே அவர்களுக்கு நீர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கொரோனாவின் 2வது அலை, 3வது அலை, 4வது அலை என்று ஆண்டவரே இந்த மக்கள் பயந்து போயிருக்கிறார்கள் சுவாமி. நீர் அவற்றை ஒன்றும் உமது பிள்ளைகளை சேதப்படுத்த அவரை பாதுகாத்துக் கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியுமாக உலக தலைவர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, போதர்களுக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக, அவர்களை சார்ந்து பணி செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாள் வருகிறோம் ஆண்டவரே. தேவராம தயவாக இறங்கி உம்முடைய மாபெரும் ஆசீர்வாதத்தினால் உம்முடைய மாபெரும் பரிசுத்த கருத்தினால் உமது பிள்ளைகளை தொட்டு அபிஷேகப்படுத்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் இன்னும் அதிகமாக உற்சாகமான ஊழியங்களை செய்ய புறப்படுங்க. அவர்களுக்கு பலனைத்தாங்க. பலகீனமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு பலனைத்தாங்க சுவாமி. ஒருவேளை யாராவது நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் அவர்களை நோயை சுகப்படுத்தி பலப்படுத்தி குணப்படுத்தி ஆண்டவரே அவர்களை மீட்டெடுத்த தெய்வம் தாமே அவர்களை மறுபடியும் ஊழியத்துக்குள் கொண்டது கிருபை செய்யுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. கேட்டதும் கேட்க வரதும் விட்டோம் அனைவரும் நன்மை தந்து சுவாமி எங்களை முற்றும்படியாக பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு காப்பாடுபட்டு கல்வாரி மலை மறுத்து விடுத்த எங்களர் மாதிரி இயேசு கிறிஸ்துவின் சுருக்க ஜெபங்களும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். நல்ல ஒரு ஜெபத்தை ஏறெடுத்த அண்ணன் டேவிட் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தொடர்ந்து இந்நாட்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கொரோனா தொற்று நோயினாலே அநேக மக்கள் இந்த நாளிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகளிலே இடமில்லை. அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அங்கே இல்லை. போதுமான மருத்துவர்கள் இல்லை. அவர்களுக்கு கவனிப்பதற்கான மருத்துவ உதவிக்காரர்கள் ஒன்றும் சரியான நிலையில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு இந்த ஒரு பயங்கரமான கொடிய வியாதி மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நிமிடமும் அழுது கொண்டு கதறிக்கொண்டு என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ டாக்டர்கள், மருத்துவர்கள் தன்னையே என்ன செய்கிறார்கள், தியாகம் செய்து அந்த தொற்று நோயாளிகளை கவனிக்கிறார்கள். எத்தனையோ நர்ஸ் என்ன செய்கிறார்கள் என்றால்
தன்னையே தியாகம் செய்து என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய பணியை அவர்கள் செய்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மருத்துவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அங்கே நோயாளிகளை கவனிக்கிற நர்ஸுக்காக ஜெபிக்க வேண்டும். அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்து, ஆண்டவரே இவர்களுக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்காலில் நின்று கதறி ஜெபிப்போமா? ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தேசத்தில் கொண்டு வருவதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். நம்மால் முடிந்தவரை வீட்டில் இருந்து ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியத்தை தேவன் செய்ய முடியும். எனவே இந்த நேரத்தில் நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். இந்த நேரத்தில் கிளாட்சன் அவர்களால் இந்த ஜெபத்தை என்ன செய்வார்கள்? ஏறெடுப்பார்கள். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் இயேசுயா, சுகம் தருபவரே, சோஸ்திரம் இயேசுயா. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, அன்புள்ள இயேசப்பா, கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்களை நல்லபடியாக காத்து இந்த நாள் வரைக்கும் கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த நேரத்திலும் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த நேரத்திலும் இந்த கடைசி காலகட்டத்திலே இந்த கொரோனா நோய் நிமித்தம் அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. அநேகர் மரித்து போய் கொண்டிருக்கிறாங்கப்பா. நீங்கள் காண்கிறீங்க. இந்த நேரத்திலும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு மருத்துவமனையில் அட்மிட்டாக இடமில்லை என்கிறத நாங்கள் கேள்விப்படுகிறோம் சப்பா. இடமே இல்லைப்பா. இந்த நேரத்திலும் மருத்துவமனையில் வேலை செய்கிற மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சப்பா. அவங்களுக்கு தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வேலைகளை செய்கிறாங்க சப்பா. நர்ஸுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நர்ஸுகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா நர்ஸுகளுமே கொரோனாவின் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்து நல்ல ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க சப்பா. அதுக்காக நன்றி சப்பா. இந்த நேரத்திலும் அந்த நர்ஸுகளுக்காக அந்த டாக்டர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுத்துருக்கீங்க, நன்றி. இன்னும் அவங்கள நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் சப்பா. இந்த நேரத்திலும் இந்த கொரோனாவின் மூலம் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க சப்பா. அவங்களுக்கு போதுமான ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறையாக இருக்கிறது சப்பா. அதை நீங்கள் காண்கிறீங்க. அவங்களுக்கு தேவைப்படுகிற எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு ஆக்சிஜன் சிலிண்டரை கொடுத்து நீங்கள் அவங்களை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இந்த நேரத்திலும் இந்த கொரோனா நோய் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்க ஜனங்கள் அநேகம் ஆண்டவரே நீங்கள் காண்கிறீங்க. அது நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா குடும்பங்களுக்கும் நல்ல ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுங்க. அந்த குடும்பங்கள் உம்முடைய சத்தியத்தில் இன்னும் வளர நீங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்பா. அந்த நேரத்திலும் இந்த கொரோனா வியாதியின் நிமித்தம் அநேகர் மரணம் அடைந்திருக்காங்கப்பா. இதன் மூலம் அநேக குடும்பங்கள் அந்தந்த குடும்பங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் அறிகிறோம் சப்பா. அவங்களுக்கு நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுத்து நீங்கள் அவங்கள காத்துக்கொள்ளுங்க சப்பா.
மன தைரியத்தையும் ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து நீங்கள் அவங்கள காத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. இந்த நேரத்திலும் இந்த ஜெப நேரத்தில் மறுபடியும் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். இங்கே கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக கேட்டுக்கொள்கிறேன் ஏசப்பா. எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் தந்து எங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நேரத்தில் நல்ல ஒரு ஜெபத்தை ஏறெடுத்த கிளாட்சன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் எபேசியர் 3வது அதிகாரத்தில் 14 முதல் 19 வரைக்கும் நாம் வாசித்தோம். அப்படின்னா பவுல் எபேசியில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்காக அவர் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். எனவே இன்னைக்கு முழுவதும் இந்த நேரத்தில் இந்த ஜெப நேரம் நம்ம ஜெபிப்பதற்காக நம்ம நேரம் எடுத்திருக்கிறோம். எனவே நம்ம விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஊழியக்காரன் என்ற முறையில் இந்த புலியரங்கி நம்முடைய சவுந்தராட் திருச்சபை விசுவாச பிள்ளைகள் ஆங்காங்கு என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள், பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே கஷ்டப்படுகிறார்கள். அனுதின வாழ்க்கையிலே அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. எனவே எல்லா இடங்களிலும் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஒரு நிமிஷம் நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நாம் என்ன செய்வோம், ஜெபம் செய்வோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். சித்தமுண்டு சொத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. இந்த ஜெப நேரத்தில் ஆரம்பம் முதல் இதுவரையிலும் உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடின பாடல்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர். நாங்கள் வாசித்த வசனங்களை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர். ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் நீர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறீர். அதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே எங்களுடைய அருமையான திருச்சபை விசுவாச பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வயல் நாடுகளிலே வேலை செய்யக்கூடிய அருமையான தம்முடைய பிள்ளைகளை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிற சுவாமி. ஆண்டவரே, அன்பான சகோதரர் ஜெயராஜ், அன்பான சகோதரி பீட்டா, சகோதரர் கிறிஸ்டோபர், நெல்சன், ஆல்பா ஃப்ரெட்ரிக் பியசன், ஜபசிங், விஜி, சுபா ஜான்சி, டோரா, ஹெலன் ஜானட், சுரேஷ் சுபிதா, விஜயன், அகிலா, ராஜேஷ், ஜெரால்ட், சைரஸ் வான்ஸ், சசி, இவர்கள் எங்களுடைய திருச்சபையிலிருந்து அருமையான பிள்ளைகள். தூர தேசத்திலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, அயல் நாடுகளிலே இந்த தொற்று நோய்களின் பயங்கரம் அதிகமாக இருக்கிறது என்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீங்க தொடர்ந்து நீங்க கொடுங்க. அவர்களை இந்த தொற்று நோயானது அவர்களிடத்தில் வராதபடிக்கு உம்முடைய வல்லமையான பாதுகாப்பு அவர்களுக்கு அதிகமாக நீர் கொடுத்து அருமையான தம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ள சுவாமி.
நீர் அரணாக இருந்தருளும் ஆண்டவரே. நீர் கோட்டையாக இருந்து தம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. இன்னும் ஆண்டவரே, சென்னை பகுதியிலே, கோயம்புத்தூர் பகுதியிலே, இன்னும் பல இடங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பூனா பகுதியிலே ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள், அருமையான நம்முடைய பிள்ளைகள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பான சகோதரர் ஏடிஸ் ரமேஷ், கிங்ஸ்லி, மகேஷ், வின்சென்ட், விஜிலா, ஆல்பின், சுமா, இவர்களுக்காக நாங்கள் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிற ராஜா. இவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களை சூழ்ந்து பயங்கரமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளில் இருந்த காலகட்டங்களிலும் ஆண்டவர் அவர்களுக்கு சிறந்த மருத்துவராக இருந்து, பாதுகாவலராக இருந்து, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வழி நடத்தி வந்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. இன்னமும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சரீர சுகபலன் பாதுகாப்பை நீர் கொடுத்து ஆண்டவரே நீர் பாதுகாக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எட்வின் ராஜ் அவர்களுக்காக, காட்வின் ராஜ், அஜித், நவீன், ஜெரின், ரூபனா, ஆண்டவரே இவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். அருமையான இந்த வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய உன்னதமான கரத்தால் நீர் தாங்கி ஆண்டவரை வேலை செய்கிற இடத்துல மிகவும் சிறப்பாக வேலை செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் பாதுகாப்பை நீர் கொடுத்து ஆண்டவரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அனிஷா அவர்களுக்காக, கனகா நெல்சன் அவர்களுக்காக, ஜோஸ் பிராங்க்லினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் வழிநடத்த சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுங்க ராஜா. எங்கெங்கெல்லாம் இவருடைய குடும்பங்களின் பிள்ளைகள் எல்லாம் காணப்படுகிறார்களோ எல்லாருக்கும் ஆண்டவர் சிறந்த பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளுங்க ராஜா. வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வேலை வாய்ப்புகளை நீர் கொடுத்து ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளுங்க. மனநிலை நல்ல அளவிலே சமாதானமாக இருக்க உதவி செய்யப்பா. மரணங்கள் எத்தனையோ ஓலங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். பிள்ளைகளை இழந்து தவிக்கிற உற்றார் உறவினர்கள், இனப்பிட ஜந்துக்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. நல்ல சமாதானத்தையும் மனமகிழ்ச்சி நீர் கொடுத்து ஆண்டவரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவர், இந்த தொற்று நோய் அவர்களை அணுகாதபடிக்கு ஆண்டவரை நீர் காத்துக்கொள்ளுங்க சுவாமி. உம்முடைய கண்ணின் கருவழிக்குள் வைத்து அருமையான பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவர் சோர்ந்து போகாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ள வேண்டும் என்று உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட விசேஷமாக ஆண்டவரே, இந்த நேரத்தில் வேலை வாய்ப்புகள் அற்ற ஒரு சூழ்நிலைகளிலே எத்தனையோ குடும்பங்கள் ஒரு நேரம் ஆகாரம் இல்லாதபடிக்கு கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு தகப்பனே. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்த தேவன் அவர்களுக்கு அடைக்கல பட்டணமாக நீர் இருந்து உண்ண உணவு, உடுக்க, வஸ்திர, சுகபலன் எல்லாவற்றையும் நீர் கொடுத்த ஆண்டவரே, அருமையான ஒவ்வொருவரையும் நீர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, பேச்சு பாறையில் இருக்கக்கூடிய அருமையான விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பேர் பேராய் தனித்தனியாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த சபையிலிருந்தும் ஆண்டவரே தூர இடங்களில் வேலை செய்யக்கூடிய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆண்டவர் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வீராக. திருநந்திக்கரையில் இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அந்த திருச்சபையிலிருந்தும் தூர தேசங்களில் இருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பான சகோதரர் ராபின்சன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதியும். அதே போல சகோதரி அஜிதா அவர்களுக்காக, அவருடைய அன்பான கணவர், அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல அன்பான சகோதரர் சேகர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பலவீனத்திலும் உம்முடைய பலனை கொண்டு நீர் தாங்கி ஆண்டவர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. எல்லாரையும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நாளிலும்
ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சபை விசுவாச பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே அருமையான பிள்ளைகளை நீர் உம்முடைய உன்னதமான கரத்திற்குள்ளே ஆண்டவரே தாங்கி வழி நடத்தும். எங்களுடைய அருமையான இந்த திருச்சபையை சார்ந்திருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பள்ளி முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி, தலைமை ஆசிரியருக்காக, பொருளாளருக்காக, ஆண்டவரே பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக, இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தரல சுவாமி. இந்த நாளிலும் அவர்களுக்கு போதுமான ஆண்டவரே இந்த போதுமான சம்பளங்கள் இல்லாதபடிக்கு கஷ்டப்படுகிற இந்த நேரத்திலும் நீர் அவர்களை போஷித்து ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பயங்கரமான கொடூர நோயிலும் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் வராதபடிக்கு, அவர்களை எந்த நோயும் வந்து அணுகாதபடிக்கு ஆண்டவரே சிறந்த பாதுகாப்புகளை கொடுத்த ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே சீக்கிரத்தில் இந்த நோய்கள் எல்லாம் கர்த்தர் கட்டுப்படுத்தி இந்த பள்ளி நிர்வாகங்கள் செயல்படவும் தேவனுடைய நாமம் இது நிமித்தமாக மகிமைப்படவும் ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற சுவாமி. இவ்விதமாக எங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிய தகப்பனே. இந்த நாளிலும் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து காத்து கொள்ளுங்க. இந்த புலியறையில் இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிய தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மன நிம்மதியை கொடுங்க, சந்தோஷத்தை நீங்க கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே திருமணம் நடத்த வேண்டும் என்ன செய்கிறது என்று சொல்லி ஆலோசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல் விசேஷங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி அதற்காக வருத்தத்தோடு பாரத்தோடு அந்த நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதற்கான சந்தர்ப்பத்தை சீக்கிரத்தில் நீர் உருவாக்கி கொடுக்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறார் ராஜா. ஆண்டவருடைய வல்லமையான வழி நடத்துதலும் பாதுகாப்பும் ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளில நாங்கள் ஆரம்பம் முதல் முதுகு வரையிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் தரித்திருந்தோம். ஆண்டவரை நிச்சயமாகவே எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். குற்றங்கள் குறைகள் எல்லாம் கர்த்தர் தயவாக நீர் மன்னித்து ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே எங்களுடைய சபையிலே ஆண்டவரே இந்த தொடர் ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் தீர்மானம் எடுத்து இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும், வார்த்தை ஏனும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்திடும். இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோம். நித்திய வாழ்வே நிற்கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இந்த ஜெபத்திலே தரித்துக் கொண்டு கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென்.